2020 கொரோனா தடை காலத்துல மே மாதம் ஒரு பெரிய வழக்குல என்னை கைது செய்தார்கள். நான் சிறையில் இருந்தபோது 2020 ஜூன் மாசத்திலே மத்திய அரசானது மரபணு மாற்றப்பட்ட பயிர்களுக்கு தானே தடை விதித்திருக்கிறோம். நாங்கள் மரபணு மேம்படுத்தப்பட்ட நெல் விதைகளை இந்தியாவில் அனுமதிக்கிறோம் என்று அனுமதித்தார்கள். 2020 நான் சிறையில் இருந்தபோது 2020 ஜூன் மாதம் மத்திய அரசு அந்த கொரோனா காலகட்டத்தில் யாரும் வெளியில் வந்து போராட முடியாது என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு எந்த போராட்டமும் வராது என்ற நிலையில அப்போது அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. சரி. அதற்கு பிறகு இந்த மரபணு மாற்றப்பட்ட நெல்லை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஐடியில ஒரு ஒப்புதல் பெறுகிறார்கள். கேட் பவுண்டேஷன், மிலிண்டா கேட் பவுண்டேஷன் 3500 கோடி ரூபாய் அளவிற்கு டெல்லி ஐஐடிக்கு நன்கொடை வழங்குகிறது. அந்த நன்கொடை வழங்கப்பட்ட பிறகு இந்த மரபணு மேம்படுத்தப்பட்ட அரிசி ரொம்ப சிறப்பானது, மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்தது என்று டெல்லி ஐஐடி ஒரு சர்டிபிகேட் தராங்க. சரி. டெல்லி ஐஐடிக்கும் அரிசிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அப்படியான ஒரு அனுமதியை அவர்களிட்ட வாங்கி இப்போது 2 மேம்படுத்தப்பட்ட அரிசி என்பதாக அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பங்கம் வராத விலையிலும் அதே நேரத்தில் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை திரும்பவும் கொண்டு வருவது என்ற நோக்கத்தில் இது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மிக பெரும் மனிதகுல பேரழிவிற்கு இந்த முடிவானது இட்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் கேட்டா இந்திய மக்களுக்கு என்ன நோய் வர வேண்டும், என்ன குறைபாடுகள் ஏற்பட வேண்டும் என்பதை இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிர்களின் மூலமாகவே இந்தியா முழுக்க நோயை பரப்ப முடியும், நோயை உண்டாக்க முடியும். சர்வதேச மருந்து கம்பெனிகளுடைய ஒரு சந்தைக்காடாக இந்தியாவை மாற்றுவதற்கு ஒரு மிக முக்கிய சூழ்ச்சியாக இதை நான் பார்க்கிறேன்.